ரிதன்யா வழக்கில் ஜாமீன் கேட்டு உயர்நீதிமன்றம் சென்றாலும் இடையீட்டு மனு தாக்கல் செய்வோம் என ரிதன்யா தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். ரிதன்யா தற்கொலை வழக்கில் மாமியார் சித்ரா தேவி ஜாமீன் மனு மீதான விசாரணை நடைபெற்ற நிலையில் அவரது ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ரிதன்யா பெற்றோர் தரப்பு வழக்கறிஞர் சுப்பிரமணியம், இவர்களுக்கு ஜாமீன் கிடைத்தால் சாட்சி மற்றும் தடயங்களை அளிக்க வாய்ப்பு உள்ளது என்றும், மேலும் ஜாமீன் கேட்டு உயர்நீதிமன்றம் சென்றாலும் இடையீட்டு மனு தாக்கல் செய்வோம் என்றும் கூறியிருக்கிறார். இந்த வழக்கில் மூன்றாவது எதிரியான சித்ராதேவியினுடைய ஜாமீன் மனு திருப்பூர் மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அந்த ஜாமீன் மனுவில் அவர்களது ரிதன்யாவின் பெற்றோர்கள் தரப்பில் ஜாமீன் அளிக்கக்கூடாது, ஜாமீன் அளித்தால் வழக்கினுடைய விசாரணை பாதிக்கப்படும், சாட்சியங்கள் கலைக்கக்கூடும் என்று ஆட்சேபனை மனு தாக்கல் செய்திருந்தோம். அந்த ஆட்சேபனை மனுவையும் அந்த மனுதாரர்களுடைய மனுவை விசாரித்த நீதிமன்றம் இன்று அந்த சித்ராதேவிக்கு ஜாமீன் அளிக்காமல் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்திருந்தது. அவர்கள் ஜாமீனில் வெளிவந்தால் சாட்சிகளுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தவும் தடயங்களை அளிக்கவும் வாய்ப்பு இருப்பதால் அந்த உயர்நீதிமன்றத்திலும் ஆட்சேபனை மனு தாக்கல் செய்ய உள்ளார்கள்.